வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ட்ரேடிங். இந்த ஆவரேஜ் ட்ரேடிங்கை வச்சுட்டு ஈக்விட்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்புறம் டெலிவரி இது மாதிரில நம்ம எப்படி ஆவரேஜ் பார்க்குறது, ஆவரேஜ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி நம்ம இந்த சீரீஸில் நம்ம வீடியோ பார்த்துட்டு வரதில் எப்போவுமே ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது போலவே இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஏபிசி அப்படிங்கிற ஒரு பர்சன் XYZ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை வாங்குறாரு. அந்த ஷேர் ப்ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 200 rupees இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதில் அவர் 100 quantities வாங்குறாரு. இன்ட்ராடே ட்ரேடிங்கில் மார்னிங் ஒரு 10 AM போல் அதை வாங்கிடுறாரு. ஆஃப்டர் 1 hour or 2 hour வந்துட்டு அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாகிட்டே வருது. அவர் நினச்ச மாதிரி அது ஹைக் ஆகலை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 195 rupees அப்படின்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு இறங்கிடுது. இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:30க்கு அவருக்கு 500 rupees லாஸ் ஆகியிருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் இந்த ஆவரேஜ் ட்ரேடிங். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இறங்குது, அந்த 200 rupeesலேருந்து அவருக்கு ஒரு 5 rupees இறங்கி 195ல் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அதை அவர் இன்னும் ஒரு 100 ஸ்டாக்ஸை 195 rupeesக்கு அவர் வாங்கிடணும். அது எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷனில் அதை நம்ம வாங்கணும். ஃபர்தராக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது ஏற்கனவே 200 rupeesக்கு வாங்கியிருக்கிற ஒரு 100 குவான்டிட்டி ப்ளஸ் இப்போ 195க்கு வாங்கியிருக்கிற ஒரு 100 குவான்டிட்டி. இப்போ ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா 200 + 195 = 395. ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு ஆவரேஜில் போயிட்டுருக்கோம். அப்போது இப்போ வாங்கியிருக்க அந்த 195 rupeesக்கு வாங்கியிருக்கிற ஷேர்ஸ் வந்துட்டு அது ஹைக் ஆகாமல் மீடியமாகவே அதே லெவல்லே போயிட்டுருக்கு. இல்லை ஒரு 197 rupees போல் அது ஈவினிங் வரலும் ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு 0% ஆஃப் லாஸில் அவர் ஈஸியாக எக்ஸிட் ஆகலாம். ஆர் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டோட அவர் வந்துட்டு எக்ஸிட் ஆகலாம். லாஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு 0% ஆர் வந்துட்டு ஸ்மால் அமௌண்ட் கிடைக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா? ஸோ நம்ம இந்த ஆவரேஜ் கால்குலேஷன், ஆவரேஜ் ட்ரேடிங் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்துட்டு வருது. ஓகே, இப்போ இந்த ஆவரேஜ் பார்த்துட்டு நம்ம எப்படி ஷேர் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின ஷேர் வந்துட்டு அதோட ப்ரைஸ் கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது அந்த கீழே போன ரேட்டுக்கு ஈக்குவலான ஷேர்ஸ், ஈக்குவலான ப்ரைஸ்க்கு நம்ம ஷேர் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த குவான்டிட்டியில் ஷேர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம செகண்டாக எடுத்த ஷேர்ஸ் வந்துட்டு ஈவினிங் 3:30 ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதோட ஆவரேஜ் ப்ரைஸான இப்போ 195 சொன்ன மாதிரி அந்த ஆவரேஜ் ப்ரைஸில் வந்துட்டு அது ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகலாம். இப்போ பிகினர்ஸ் ஆன நம்மளுக்கு இந்த ஈக்விட்டி ட்ரேடிங் அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா இதில் இந்த ஆவரேஜ் கால்குலேஷன் பண்ணுறது, இந்த ஆவரேஜ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்டாக் எடுக்கிறது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் எடுக்கிறது முடியாத காரியமாகவே இருந்துட்டு வருது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு அதில் வந்துட்டு போகிறதுனால ஆப்ஷன் லிவரேஜ் நம்மளால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈக்விட்டியில் இது சூப்பராக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ எல்லாருக்குமே காமனாக ஒரு டவுட் தான், எப்படி நம்மளோட ஷேர் வந்துட்டு இவ்வளோ தான் கீழே போகும், இப்போ 195 நான் சொன்னல இவ்வளோ தான் கீழே போகும், எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதை கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஆவரேஜ் எடுத்து இன்னும் ஒரு 100 குவான்டிட்டி நம்ம வாங்கி அதுலேயும் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது 195 போகுது, 200 rupeesக்கு எடுத்த ஷேர் வந்துட்டு 195 rupeesக்கு போகுது அப்படிங்கும்போது அதில் நம்ம ஒரு செட் பண்ணி அதில் ஒரு 30 ஷேர் இப்போது இன்னும் கம்மியாகி ஒரு 190 ஆர் 192 அது மாதிரி போகுது அப்படிங்கும்போது அப்போது ஒரு 20 ஷேர் இன்னும் கீழே போகுது 189 ஆர் 188 அது மாதிரி போகுது அப்படிங்கும்போது அப்போது ஒரு 20 ஷேர். இப்படி நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினா அந்த 200 rupees ஷேரோட
இப்போ வாங்குகிற ஷேர்ஸ் வந்துட்டு அதோட லெவல் கொஞ்சோண்டு ஏறினாலே ஈஸியாக நம்மளால் அந்த ஆவரேஜை மீட் அவுட் பண்ணி ட்ரேடிங்கில் நம்ம லாஸ்லேருந்து நம்மளே தடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணி ஈக்விட்டியில் அந்த பர்டிகுலராக இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம ப்ராஃபிட்டை வந்துட்டு சேவ் பண்ணுறது ஆர் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. ஓகே, ஆவரேஜ் எப்படி பார்க்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.